Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PowerPoint அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all PowerPointல ஒரு நியூ blank presentation-ஐ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நமக்கு ரெண்டு இடத்துல இருக்குது. இன்சர்ட் டேப்பில் பார்த்தோம்னா மீடியா குரூப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் உண்டு. அண்ட் ஈவன் ரெக்கார்ட் டேப்பில் பார்த்தோம்னா ஆட்டோ பிளே மீடியா குரூப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் உண்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ண கையோட நமக்கு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமைஸ் ஆகி டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா செலக்ட் ஏரியா. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் எந்த குறிப்பிட்ட ஏரியாவை நாம் ரெக்கார்ட் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ண கையோட நமக்கு ரெக்கார்டிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கு, ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உண்டு. பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஸ்க்ரீனையும் ஃபுல் ஸ்க்ரீனையும் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களோட ஆடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே அது எனேபிள் பண்ணி தான் இருக்கும். வேண்டாம், நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ ரெக்கார்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை டிசேபிள் பண்ணிடலாம். வேணுங்கிற பட்சத்தில் நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம மவுஸோட ஏரோலாம் இருக்குது இல்லையா, பாயிண்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுமா வேண்டாமா, ஸோ எனேபிள் பண்ணி தான் இருக்குது. வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னா டிசேபிள் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான ரெக்கார்டிங் ஏரியாவை செட் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண கையோட நமக்கு ஒரு கவுண்ட் டவுன் பார்த்திங்கன்னா உண்டு. அண்ட் அங்கேயே பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து மவுஸை ஹோவர் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் உண்டு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ஸை ஸ்க்ரீன்லேயே பின் பண்ணி வைக்கணுமா பின் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி நடுவில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணணும், பாஸ் பண்ணணும், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்டு. ஈவன் நீங்கள் ஆடியோவையும் பார்த்திங்கன்னா எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு எக்ஸலில் ஒரு பர்சனல் பட்ஜெட் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறேன், ஒர்க் புக் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இதை தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண கையோட நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக PowerPoint ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மல்டிபிள் ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் சேம் ஸ்லைடு செலெக்ஷனில் இருக்கும் போது பண்ண வேண்டாம். ஒரு நியூ ஸ்லைடை நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, நம்ம சேம் ஸ்லைடை செலக்ட் பண்ணி நம்ம மல்டிபிள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைட்லேயே மல்டிபிள் மீடியாஸ் பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகி அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை தனியாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணி வேறு ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நியூ ஸ்லைடை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ப்ளேஸ் ஹோல்டர் இருந்ததுனால அப்படி வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை சரியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு தேவையான கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவை செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு வீடியோ ஃபார்மட் டேப் உண்டு அண்ட் ப்ளேபேக் டேப் உண்டு. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான். இன்கேஸ் உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக க்ராப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து எனக்கு இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டாஸ்க் பார் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுக்கு ஏதாவது வீடியோ எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக விதவிதமான எஃபெக்ட்ஸ் உண்டு. எது வேணுமோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வீடியோவை ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ளேபேக்குள்ளே போனோம்னா நீங்கள் வீடியோவை ட்ரிம் பண்ண போகிறீங்க, எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரிம் வீடியோ கொடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த குறிப்பிட்ட ஏரியா வேணும் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ட்ரிம் ஏரியாவை நீங்கள் ரீசெட் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் அதே ஆப்ஷனில் போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரெக்டாக ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது டிஃபால்ட்டாக என்ன ஆயிரும்,
செட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஆஸ் அ வீடியோவை எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ எந்த ஸ்லைடில் உள்ளதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ ஆஸ் அ வீடியோவை அந்த ஸ்லைடில் உள்ளதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் டேப்லேயே போனோம்னா அங்கேயே நமக்கு எக்ஸ்போர்ட் டு வீடியோங்கிற ஆப்ஷன் உண்டு. இல்லை ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைல் டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு எக்ஸ்போர்ட் உண்டு. அதுலேயும் பார்த்தோம்னா கிரியேட் அ வீடியோ கேட்டகரியில் நமக்கு அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ நல்லா கவனிங்க, நார்மலாக வந்து நீங்கள் 1080 பிக்சலில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஸோ இது வந்து 1080 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணது. ஸோ அப்போ நமக்கு 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்டாக வந்து 4K குவாலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ 4K குவாலிட்டினும் போது 60 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்போர்ட் ஆகும். பட் அதுலேயும் என்ன விஷயம்னா MP4ஆக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக விண்டோஸ் மீடியா வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பவர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதில் கிரியேட் வீடியோவில் ஃபுல் ஹெச்டிக்கு பதிலாக அல்ட்ரா ஹெச்டி 4K என்ன பண்ணுங்க எடுத்துக்கங்க. ஜஸ்ட் நம்ம கிரியேட் வீடியோ கொடுத்த கையோட எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும் வரும். ஸோ நமக்கு எப்பயும் போல் டெஸ்க்டாப்பில் தான் ஸ்டோர் பண்ணி தேவை. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா பர்சனல் பட்ஜெட் அப்படி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணும் போது நல்லா கவனிங்க, MP4 வேண்டாம், அதுக்கு பதிலாக WMV. ஸோ ஈவன் உங்களுக்கு MP4 வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா MP4 விட WMVயில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது அல்ட்ரா அந்த 4K குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால டைம் நாம் நினைக்கிறத விட ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஸ்டேட்டஸ் பார்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் காமிக்குது. இன்கேஸ் இந்த எக்ஸ்போர்ட்டிங்கை நீங்கள் இந்த மிடில்லே கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஆல் ரைட், ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆடியோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் என்ன விஷயம்னா இங்கே 2 பார்டர் தெரியுது இல்லையா, ஒயிட் பார்டர். அதுக்கான காரணம் என்னென்னா ஒன்ஸ் இந்த வீடியோ உள்ளே ப்ளேஸ் பண்ண கையோட நான் என்ன பண்ணலன்னா அது சரியாக ரீசைஸ் பண்ணல. ஸோ அதனால தான். ஸோ கரெக்டாக அதை ரீசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த பார்டர் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெரிய போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.